சுழலும் சொற்போர். இப்போ இவருக்கு பதில் சொல்லணும். இவருக்கு பதில் சொல்கிறது மட்டும் இல்லை, இப்போ கிராம வாழ்க்கையை பற்றி அவங்க கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து இவர் கிராம வாழ்க்கையில் பேசினவர் சொல்கிறாரு, கிராம வாழ்க்கை தான் திட்டமிட்ட வாழ்க்கைங்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, நகர வாழ்க்கை தான் திட்டமிட்ட வாழ்க்கை. கிராமத்தில் இருக்கவங்க உண்மையிலே திட்டமிடுவாங்க. எப்படி திட்டமிடுவாங்கன்னா, அவங்க விவசாயம் பண்ணதில் மீதி எம்புட்டு இருக்குதோ, ஒரு மூட்டை நெல் இருந்துச்சுனாக்கா அதை ஒரு வருஷத்துக்கு வேண்டிய நெல்லை சேர்த்து வச்சுக்கிட்டு மீதியை கொண்டு போய் விற்று அந்த மீதியில் இருக்க காசை வச்சுக்கிட்டு செலவழிப்பான் ஜம்முன்னு. அந்த ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நகரத்தில் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த அரிசிக்கு போராடிக்கிட்டு இருக்கு. வரிசையில் ரேஷன் கடையில் நிற்கிறது, இந்த ரேஷன் கடையில் வரிசையில் நின்று வாங்குகிற அந்த குடும்பம் இருக்கே, அடே அப்பா, வரிசையில் அதுவும் 8 மணிக்கு திறக்கிற ரேஷன் கடைக்கு 6 மணிக்கெலாம் போய் வரிசையில் நின்று இப்படி முட்டி 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 போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு ஆள் வரிசையில் நிற்காமல் முன்னால் போய் நின்னான். எல்லாம் பிடிச்சி வெளியே எழுத்தாங்க. அவன் என்ன, நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், அங்கடா வர போடா, அட விடியா போடா, நாங்கள் 6 மணிலேருந்து வரிசையில் நிற்கிறோம், நீ வாட்டுக்கு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வெளியே எழுத்தாங்க. அப்புறம் சொல்கிறேன், அவன் ஐயா கடையை திறக்க வேண்டியவன் நான் தாண்டா, என்னையை பிடிச்சி இந்த எழுப்புகிறீங்க அப்படின்னு முதலே சொல்ல வேண்டியதானே. 8 மணிக்கு திறக்க வேண்டிய கடை இப்போ 9 ஆகி போச்சுல 1 ஆள் அப்படின்னு எங்கேயா சொல்ல விட்டீங்க. சட்டையை பிடிக்கிது ஒருத்தன் இழுக்கிறான், கையை பிடிச்ச ஒருத்தன் இழுக்கிறான், கடையை திறக்க விட மாட்டேங்கிறீங்க. அன்னாட வாழ்க்கைக்கு போட்டி போடுறவங்க நகர வாழ்க்கை. ஆனால் கிராமத்தில் விளைஞ்ச விளைச்சலை வருஷம் முழுதும் சேர்த்து வைப்பாங்கங்கிறாரு தம்பி. கிராமத்தில் இருக்க வாழ்க்கை ரொம்ப நிதானமாக தான் இருக்கும், ஆனால் விவரமாக இருக்கும். கிராமத்தில் ஒரு பெருசு உட்காந்துருந்தார். ஒருத்தன் வழி கேட்டான், ஐயா சோலையூருக்கு எப்படி போகிறதுன்னு. நீ நட, நான் சொல்கிறேன் அப்படின்னு. வழி சொல்லாமல் நான் எப்படியா நடக்கிறது, நடடா சொல்கிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் தூரம் நடந்தேன், இங்கே வா, இப்படி போனால் 1 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னாரு. எப்படி அப்படின்னாக்கா அவன் நடையை வச்சு அளந்துட்டார். ஒரு 10 எட்டுக்கு இவ்வளோ தூரம் போகிறானே, இந்த 8 வச்சுட்டு அவன் போனான்னாக்கா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. எப்படியா சொல்கிற அப்படின்னு கேட்டால், உன் 8 நான் அளந்துட்டேன்டாங்கிறேன். இன்றைக்கும் கிராமத்தில் இப்படி கையை இப்படி வச்சு பார்த்துட்டு 1/2 மணி நேரத்தில் மழை வருமே, இன்னும் 1/2 மணி நேரத்தில் மழை வரும்பார். எப்படியான்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அது ஒரு கணக்கு வச்சுருப்பேன். டவுனில் அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அறிவிப்பாங்க, இன்னும் 48 மணி நேரத்தில் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழையுடன் கூடிய புயல் காற்று வீசக்கூடும், வெயில் பிடிங்கிட்டு அடிங்க. இந்த அறிவிப்பு கூட தவறாக போயிடுது. ஆனால் அந்த கிராமத்து தாத்தா அந்த அப்படியே ஒரு மூளையை பார்க்குறாரு, மழை வராதுங்க அப்படிம்பாரு. எப்படி தாத்தான்னா சொல்ல தெரியாது. கிராமத்தில் அப்படி ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க, எப்படின்னு ஆனால் சொல்ல தெரியாது. அவங்க தியரி தெரியாது, ஆனால் அனுபவ அறிவு அவங்கள்ட்ட இருக்குன்னு தம்பி சொல்கிறார். ஆனால் டவுனில் என்ன சொல்லுதுங்க, டவுன் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒருத்தர் ஒன்று செஞ்சாக்க உடனே அதே மாதிரி தங்களும் செய்யணும். ஆஃபீஸில் ஒவ்வொருத்தராக லேட்டாக வந்துக்கிட்டாங்க, ரொம்ப லேட்டாக வந்தாங்க. புதுசாக வந்த அதிகாரி பார்த்தாரு, என்னையா பொழுதுனிக்கு எல்லா பேரும் லேட்டாக வந்துக்கிட்டீங்க, நான் ஒரு அதிகாரின்னு ஒருத்தன் இருக்கேன், ஒரு மரியாதை இருக்கா, இனிமேல் லேட்டாக வர்றேன் பூரான் ரெஜிஸ்டரில் எதுக்கு லேட்டாக வந்தேங்கிற காரணத்தை எழுதணும்டான்ட்டேன். போச்சுரா மாட்டிக்கிட்டோம்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் கண்டுபிடிக்கணுமே. முதல்ல ஒரு ஆள் வந்தார், எலக்ட்ரிக் ட்ரெயின் கரண்ட் கட் ஆனதால் லேட். ஒன்று பின்னாடி வந்தவன் போகிறான், எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான் எழுதிட்டேன். இன்னொருத்தன் டவுன் பஸ் லேட் ஆனதால், ஒன்று எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான். ஊர்வலம் நடந்ததால் டிராஃபிக் ஜாம் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார், எனக்கும் டிராஃபிக் ஜாம், எனக்கும் டிராஃபிக் ஜாம், எனக்கும் டிராஃபிக் ஜாம். இன்னொருத்தன், எனக்கு காலையில் ரெட்டை குழந்தை பிறந்துருச்சு அதனால தான் என்ன. ஒன்று எல்லா பேரும் எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான்ட்டு ஆஃபீஸில் பியூன் வரைக்கும் எல்லாம் டிட்டோ போட்டு விட்டாங்க. மேனேஜர் பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த ஆளுக்கு, என்னையா 42 பேருக்கும் ஒரே நேரத்தில் எப்படா ரெட்டை குழந்தை வரஞ்சி அப்படின்னு. கிராமத்தில் இப்படிலாம் படம் சொல்ல மாட்டான், டவுன்லாம் அப்படியே அஞ்சுறதே இல்லை, கப்பார்னு அடிப்பான். இந்த அப்படியே பார்ப்பாங்க, அது அந்த அதிகாரிகளை கும்பிடு போடுவாங்க பாரு, ஐயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா. மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பான், இவனால தான்டா என் வாழ்க்கையே கட்டுச்சு அப்படின்னா. மனசில் ஒன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய பண்பு எங்கே பார்க்கலாம், நகரத்தில் பார்க்கலாம். அப்படியே நம்மளை ரொம்ப அன்பாக நேசிக்கிற மாதிரியே இருக்கேன், ஆனால் உள்ளுக்க பறிச்சுக்கிட்டு இருப்பேன், ரைட்டில் அப்படியே குழி பறிச்சுக்கிட்டே இருப்பேன், உள்ளே தள்ளுறதுக்கு ரெட்டியாக. இந்த மாதிரி ஆளை எங்கே பார்க்கலாம், டவுனில் பார்க்கலாம்னு தம்பி சொல்கிறா அப்படி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னையா பெரிய டவுனில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியுது, கிராமத்தில் என்னவோ ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, இயற்கையான காற்று, இயற்கையான தண்ணீர். கிராமத்தில் இருக்க இயற்கையான தண்ணீர் தான் நம்ம பார்க்குறோம்ல.
10 பேர் அங்கே என்னென்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா சின்ன பிள்ளை என்னமோ ஒரு வேலையை நடத்திட்டு அவன் கழுவிக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு இன்னொருத்தர் இப்படி அள்ளி புளிச்சுன்னு அதிலே துப்புறாரு. வேப்பங்குச்சி அப்படியே ஒருத்தர் அலசிட்டு திரும்ப வாயிலே விட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு அதை மொண்டுட்டு போய் குடிக்கிறிய, அப்புறம் கால்ரா எங்கேருந்து வரும்? உங்கள் டவுன் கிராமத்திலேருந்து தானேயா வியாதி எங்கள் டவுனுக்கு வந்து சேருதுன்னாரு. அருமையான கருத்து, நல்லா பேசியிருக்காங்க 2 பேரும். இனி கிராம வாழ்க்கைன்னு பேசுகிறதுக்கு ஒரு அடுத்த செட்டு இப்போ வரப்போகுது, ரெடி ஆகுது. இப்போ கிராம வாழ்க்கைன்னு பேசுகிறதுக்கு தாய்க்குளம் வருகிறது. வாங்கம்மா. உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எடுத்தோன்ன கேள்வியா? அது என்ன வயலும் வாழ்வு நிகழ்ச்சியா? விஷயத்தை சொல்லுங்கம்மான்னா இந்த பெண்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா என்னத்துக்கு ஆகிறது? பேசுங்க. நீங்க நிம்மதியா தூங்கணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் நிம்மதியா தூங்கினா தானே அதுக்கு எப்படின்னு நான் சொல்ல முடியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை சொல்றேன். நிம்மதியா தூங்கணும்னா மனசுல பிரச்சனைகளே இல்லாம மன அமைதியா இருந்தா தான் நான் நிம்மதியா தூங்க முடியும். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? கடை இருக்கக்கூடாது. ஆனா நம்ம இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் 5000 ரூபாய் கடை இருக்கு. அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி நிம்மதியா தூங்குவீங்க? பொருளாதார வல்லுநர் கிருஷ்ணே தெரியும் உங்களுக்கு. அவர் சொன்னாரா, ஆக்கமுள்ள உழைப்பு விவசாயம் தானு. விவசாயம் எங்க நடக்குது? கிராமத்துல தான். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில். கிராமத்தினால ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினாலையும் நம்ம நாடு ஃபுல்லுமே சுதந்திரமா நிம்மதியா இருக்கும். அப்படின்னு இருக்கப்போ மனிதருடைய வாழ்க்கைக்கு நிம்மதியை தருவது கிராமத்து வாழ்க்கை தாங்க. உதாரணமா எடுத்துக்கங்க, நம்ம கிராமத்துல பண்பும் பாசத்தோடையும் இருப்பாங்க. உதாரணமா முருங்கை மர கிளை உடைஞ்சு கீழே விழுந்தாலும் 10 பேர் என்னன்னு கேட்க வருவாங்க. நீங்க LIC பில்டிங்ல இருந்து கீழே விழுங்க, வேடிக்கை பார்த்துட்டு போறவங்க தான் நிறைய பேரு. நம்ம டவுன்ல மேல இருந்து கீழே விழுந்தா பரவாயில்ல, நல்லா விழுந்திருக்காங்களே, இன்னும் கொஞ்சம் உயரத்துல இருந்து விழுந்திருந்தா கை காலெல்லாம் தனியா போயிருக்கும்டா. நாட்டில் மக்கள் தொகை குறையிறதுக்கு இப்படியும் சில வழிகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போவானே ஒழிய, பக்கத்து வீட்டு மரம் விழுந்தா கூட என்ன ஏதுன்னு வந்து கேட்கக்கூடிய பண்பு கிராமத்தில் இருக்கு. நல்லா கண்டுபிடிச்சிருக்கேம்மா. ஐயா கேட்டுக்குங்க, எழுதிக்குங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்க கிராமத்துல பிறந்த ஒரு நல்ல உள்ளம் படைத்த கலைஞர் இதைத்தான் அன்னைக்கே சொன்னார். பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா, ஊரப்பா பெரியதப்பா, உள்ளந்தான் சிறியதப்பா. உள்ளந்தான் சிறியதுன்னு என்னைய காமிச்சா ஜனங்கள்லாம் இப்போ என்னைய தப்பா பார்க்குறாங்க. இப்போ பொதுவா நகரத்துல வாழ்றவங்க தான் அப்படி சொல்லுங்க, அங்கிட்டு காமிங்க மதுரைக்காரங்களை. நகரத்துல உள்ள மக்கள் வீடு வாடகைக்கு இருப்பாங்க. வீட்டு குடி வச்சிருக்கவங்க வீடு அவருடைய பேரே தெரியாது. ஆனா கிராமத்துல வண்டிக்கார வேலி எங்கன்னு கேட்டா போதும், இந்த பக்கம் போய் இடது பக்கம் போய் கிழக்கால போங்க வரும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு கிராமத்துல. இங்க நகரத்துல தெருவுக்கு ஒரு கூர்க்கா பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்களாம். எப்ப எது போகும்னே தெரியாம தெருவுக்கு ஒண்ணு. ஆனா எங்க கிராமத்துல, நான் கிராமத்துல இருந்தாங்க வந்திருக்கேன், எங்க கிராமத்துல ஒரே ஒரு தலையாரி. திருட்டெல்லாம் இன்னும் போனது கிடையாது, நானும் கேள்விப்பட்டதும் கிடையாது. நிதி நிறுவனம் என்ன தெரியுமா சொல்றாங்க? கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் நிதி நிறுவனத்துல வந்தா ஏமாந்து பணத்தை போட்டுறாங்கன்னு. இங்க நம்ம நகரத்துல இருக்கிறவர் நிதி நிறுவனத்துல படத்தை போட்டு என்ன செய்யறான்னு பார்ப்போமா? நகையை வித்து பணத்தை போட்டேன் அதுவும் போச்சு, ஆட்டோவை வித்து பணத்தை போட்டேன் அதுவும் போச்சு, சைக்கிளை வித்து பணத்தை போட்டேன் அதுவும் போச்சு, இருக்கிற கிட்னியை வித்து பணத்தை போட்டேன் அதுவும் போச்சு. நகரத்துல மருத்துவத்தை எடுத்துக்கங்க, வயிற்று வலின்னு போறவன் திரும்பி வர டவுன்ல போறாங்களே 35% முன்தேதியிட்ட காசோலை போடுங்கள் போடுங்கள் நாங்களும் போடுகிறோம் அப்படின்ட்டு கிளீனா போட்டாங்க, நீட்டா நம்பாலும் போட்டான். இனிமே இந்த 35% யாராவது வந்தாங்க அடிதான் விழுகு. போதும்டா நீங்களும் உங்க 35%. ஏன்னா டிவியில் ஒரு அம்மா வந்து சொன்னிச்சு, நாங்கள் 7 நாளைக்கு காரை விட்டு இறங்கவே மாட்டோம் அப்படின்னுச்சு. அந்த அம்மாவை எங்கே இறக்கி விட்டு போனாங்களே பாவம். உண்மையில எத்தனை விளம்பரம் ஐயா, எங்கே போனாங்கன்னே தெரியல. இன்னைக்கு இந்த நிறுவனத்தை பூரா கண்டுபிடிச்சது யாரு? டவுன்காரங்க தானே. நல்லா பேசுறீங்கம்மா. நீங்க எதுவும் பணங்கணும் போட்டிருக்கீங்களா நிறுவனங்கள்ல? நான் கிராமத்துல இருக்கேன், அதனால அந்த மாதிரி தப்பான வேலை பரவாயில்ல, தப்புச்சிங்கம்மா.
நகரத்துல இருக்க வயிற்று வலின்னு போனா திரும்பி வரப்போ ஒரு கிட்னி காணாம போயிருது. எங்க கிராமத்துல பெண்கள் சட்னி அரைக்கிற மாதிரி நகரத்துல உள்ள கிட்னி களவான்றது சாதாரணமா போச்சுங்க. அதுக்கடுத்து ஜாதி பிரச்சனையா, கிராமம் தான் அடிப்படையா, நகரம் தான் மூல காரணமே. அவங்க தூண்டுறதுனாலதான் எங்க கிராம மக்கள் சண்டை போடுறாங்க. இவங்களாவது கிராம மக்கள் கம்பையும் கத்தியும் தான் எடுத்துட்டு போவாங்க. நம்ம நகரத்துல முட்டை இருக்கு பாத்தீங்களா, முட்டையில ஆக்சிட் ஊத்தி எரிகிறதும் வெடிகுண்டு இன்னும் என்னென்னமோ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துல தான் ஜாதி கலவரம் நடக்குதாங்க. ஏங்க கோயம்புத்தூர் நகரமா கிராமமா? கோயம்புத்தூர். இந்த மாதிரி பொது அறிவு கேள்வியெல்லாம் மேடையில் வச்சுட்டு திடீர்னு கேட்கக்கூடாது. நான் பாட்டுக்கு ஏதாவது தப்பாக சொல்லி எங்கள் மாணவர்கள்லாம் டிவியை பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் வாத்தியார் வேலை கொடுத்துருக்காங்க வாரியா, கோயம்புத்தூர் நகரமாக கிராமமானு கூட தெரியாமல் இவர் ஒரு நடுவர் புது புது ப்ரோக்ராம் கிழிக்கிறாராம் அப்படின்னு சர்வசாதாரணமாக அடிப்பாங்க. கோயம்புத்தூர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது நகரம். கிராமத்துல உள்ளவங்களா சிந்திக்க தெரியாதவங்களா, நகரத்துல உள்ளவங்களா சிந்திக்க தெரிஞ்சவங்களா? கிராமத்துல உள்ளவங்க சிந்திப்பாங்க, எப்ப நல்ல காரியத்தை பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த நேரத்துல சிந்திப்பாங்க. நகரத்துல உள்ளவங்க தேவையில்லாம சிந்திச்சு மண்டையில இருக்க முடியும் போயிருது. என் மேல ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா நேரடியா என்னை வழுக்க மண்டனே வையலாம். இதுக்காக இப்படி ஒரு பாயிண்ட்டை புதுசா உருவாக்கி நகரத்தில் இருக்கவங்களுக்கு சிந்திச்சு சிந்திச்சு முடியெல்லாம் கொட்டி போயிட்டு அப்படி லைட்டா ஒரு பார்வையை பத்தியெல்லாம் இன்னைக்கு நான் சொல்றேம்மா, தமிழ்நாட்டில் வழுக்க மண்டைகளுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இறங்குனா காணா போயிருவீங்க. எத்தனையோ கவிஞர்கள் வந்தாங்களா, நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்பட்டுச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்க நகரத்துல பிறந்திருந்தாங்கன்னா உள்ளதும் போச்சுன்னு உள்ளக்கண்ணான்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியதாங்க. கலைக்கு தொண்டு செய்த கலைவாணரும் கண்ணதாசனும், வரிக்கு உயிர் கொடுத்த வைரமுத்துவும், இன்னும் பல பழனி பாரதிகள் எங்க இருந்து வந்தாங்க? எங்க கிராமத்துல இருந்து வந்தாங்க. நகர மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையா இருக்கிறது யாரோட வார்த்தை? எங்க கிராம மக்களுடைய வார்த்தை தான். அன்னைக்கு கிராமத்துல இருந்த கண்ணதாசன் பாட்டு எழுதினாரு. என்ன பாட்டு? பசுமை நிறைந்த சோலையிலே பாடி திரிந்த பறவைகளே. அதுக்கப்புறம் நகரத்துக்கு வந்தாரு, என்ன எழுதினாரு? ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. நல்ல கலைஞர்களாம் கிராமத்துல இருக்கிறவரை நல்லவங்களா தான் இருக்காங்க. நகரத்துக்கு வந்தோன்னா பாழா போன குடினால நாசமா போயிடுறாங்க நடுவரவர்களே. அதுக்கப்புறம் தாய்மொழி பற்று. தாய்மொழி பற்றுன்றது எவ்வளவு இன்றியமையானது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை நகரத்தில் உள்ளவங்க அம்மான்னு அம்மாவை அழகா கூப்பிடுறாங்க, மம்மின்னு கூப்பிடுறாங்க. அதையும் சுருக்கி மம். சித்தினா மினிமம், பெரியமான மேக்சிமம். ஒரு இப்ப மம்மெல்லாம் கிடையாது, எஸ் சேர்த்து கூப்பிடுறது இப்ப பழக்கமாயி போச்சு. மம்ஸ். டாடியை வந்து டாட்ஸ், தாத்தா வந்து தாட்ஸ் அப்படிங்கிறான், பங்காளிய பங்க்ஸ்ங்கிறான். கூடிய சீக்கிரத்துக்கு திங்கிற பப்ஸ் ஆகிடுவாங்க. எதா திங்கிற பப்ஸ் ஆகிடுவாங்க. பப்ஸ் ஆயிடுவோம். நம்ம நல்ல வேலை பொம்பளை பிள்ளைகளை பார்த்து சைட்ஸ் அப்படின்னு கூப்பிடாம விட்டான். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒன்று தான் இருக்கணும். அது ஒரு படத்துல நடந்த நிகழ்ச்சிங்க இது. ஒரு படத்துல பிச்சைக்காரங்க எல்லாம் ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்களாம். அதுல பிச்சைக்காரன் நகரத்தில் நடக்குது. நகர பிச்சைக்காரங்களுக்குலாம் ஒரு தொகுதி. அதுகளும் சங்கம் போட்டாச்சா? நாட்டுல எதுக்கு சங்கம் வைக்கணும்னே ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. பிச்சைக்காரர்கள் நகரத்துல தானே அதுல அதிகமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, யாரு இனிமே அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன கேட்கணுமா? மம்மி டாடி ஹெல்ப் மீ. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நகரத்துல மம்மி டாடி ஹெல்ப் மீ. ஒழுங்கா பிச்சை எடுத்தாலும் பாத்திரத்துல சோறு விழுந்துருக்கும். இவன் போய் கூப்பிட்டதுக்கு அங்க உதைதான் விழுந்துச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? மம்மி டாடின்னு கூப்பிட்டது உள்ள இருக்கவன் காதுல மம்மி வாடின்னு கேட்டுருச்சு. இதுல நகரத்துல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு கூட நிம்மதி இல்லைன்றப்போ மத்தவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த தானம் பண்றாங்களாம். மனித நேயம் உள்ளவங்க நகரத்துல நிறைய பேர் இருக்காங்க, கிராமத்துல இல்லவே இல்லையா. யாருங்க சொன்னது மனித நேயம் உள்ளவங்க நகரத்துல தான் இருக்காங்கன்னு? நாங்க சேத்துல காலை வச்சாதானே உங்க உடம்புல ரத்தம் ஊறும், அப்பதானே நீங்க ரத்த தானம் பண்ணுவீங்க. ஒருத்தர் பாட்டு பாடினாராம், இதை தெரிஞ்சுதான் ஒருத்தர் பாட்டு பண்ணாராம். மாறி மழை பொய்ய வேணும், மக்கள் பஞ்சம் தீர வேணும். நாங்க சுயநலத்தோட எங்களுக்கு மாத்திரம் பயிர் செஞ்சு தின்னோம்னா உங்க நிலைமையில என்ன ஆகுறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த தானம் சொன்னோம். வேலை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் வேலை போறாங்களாம். அதனால சம்பளத்தினால அவங்க குடும்பத்தை ஓட்ட முடியுறாங்க.
ஏங்க ஏசி கடியில் உட்காந்து வேலை பார்த்தா தான் வேலையா? எங்க கிராமத்துல எத்தனை பொண்ணுங்க களை எடுக்கிறதுல இருந்து கல் சுமக்கிற வேலை வரையும் செய்யறாங்க. அவங்கெல்லாம் 700 ரூபா சம்பளம் வாங்கினாலும் நிம்மதியா கஞ்சியை குடிச்சிட்டு வீட்டில் கிடக்காங்க. ஆனா இங்க 7000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் என்ன நிலைமை? லிப்ஸ்டிக்கும் பேரண்ட் லோலி வாங்குறதுக்கே காசு இல்லாம போகுது. அப்படி இருக்கு. இதை நீங்க சொல்றீங்களாக்க? இதெல்லாம் நாங்க சொல்லணுமா? லிப்ஸ்டிக் என்ன நாங்களா போட சொன்னா? பெண்களே, நகர பெண்களே, லிப்ஸ்டிக் போடாவிட்டால் நாங்கள் உங்களை பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு எந்த ஆம்பளைகளாவது மாநாடு போட்டு அறிவிச்சோமா? நீங்களா தான் அந்த சிவப்பு பெயிண்டை எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சிங்களோ அந்த வாயில் அப்பிக்கிட்டு. உண்மையில் அதுக்கு செலவழிக்கிறதுக்கு காரணம் அது நீங்கள் தான். அடுத்து ஒரு பொண்ணுக்கு நிம்மதி எங்கேன்னு பாருங்க. படையப்பா படத்துல இப்ப எப்படி கூட்டம் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு பொண்ணு போகுது, ரிசர்வ் பண்ணி ஒரு பொம்பளை போகுது. அங்க உட்காந்துருக்கு, பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா உட்காந்துருக்கு. இன்டர்வெல்ல தின்னுகிட்டு இருக்கு. பாப்கார்னை அரைச்சுக்கிட்டே அந்த அம்மா கேக்குது, ஏமா இந்த சீட்ல யாருமே வரலையே, என்ன செஞ்சிருப்பாங்க வீட்டுல உட்காந்து இந்த படத்தை பார்க்காம? அது சொல்லுது, முக்கியமான வேலை இருந்திருக்கும், அதான் வரல. ஏமா இன்னைக்கு என் புருஷன் செத்து போயிட்டேன், ஆனாலும் ரிசர்வ் பண்ண டிக்கெட் போயிடக்கூடாதேன்னு நான் என் தலைவர் படத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப இந்த நகரத்துல எப்படிங்க நிம்மதி நிலவும்? அந்த அம்மா எதுக்கு வந்திருக்குன்னா, அவங்க புருஷன் படையப்பாவுக்கு வரிசையில் நின்று கூட்டத்தில் நெரிசல் பட்டு செத்து போனாரு. அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குற சாக்கில் அப்படியே வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நகர வாழ்க்கை அப்படித்தான். பெருமைக்கு எருவம் மேய்க்கிறது தாங்க நகர மக்களுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கத்திய கலாச்சாரம். அவங்க தான் அம்மாவை நினைக்கிறதுக்கு வருஷத்துல ஒரு நாள். இன்னைக்கு அன்னையர் தினங்க. அம்மாவை நினைக்கிறதுக்கு வருஷத்துல ஒரு நாள். காதல்னாலே அம்மாவை வருஷத்துக்கு ஒரு நாளா நினைக்குதுங்க மேற்கத்திய நாடுகள்ல நடுவர்களே. நான் இங்க நம்ம நாட்டை சொல்றேன். அம்மாவை நினைக்காம இருக்கவே மாட்டேன், முடியலையே நம்மளால. எங்க பார்த்தாலும் அம்மா 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 தான் அம்மா தான். அதனாலதான் அன்னையர் தினம்னு வச்சு தாயை நினைச்சு பாருங்க ஐயா அப்படின்ட்டு அன்னையர் தினம்னு கொண்டாடினதே இந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு தாயின்னு ஒருத்தன் சொல்றதுக்காக தான் இன்னைக்கு அன்னையர் தினத்தையே ஏற்படுத்தியிருக்கான். வேற ஒண்ணும் இல்லை. காதல்னா என்னன்னே தெரியாது, காதலர் தினம் இன்னும் என்னென்னமோ தினம் கொண்டாடுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு மோகங்க மோகம். அது என்ன செய்யுது? கிராமத்துல வந்து பத்தல எங்களுக்கு. நகரத்துல உள்ளவங்க இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அன்னையர் தினம்னு. அதையும் டிவியில அன்னையர் தினம் சிறப்பு நிகழ்ச்சிகள்னு வேற போட்டு காமிக்கிறாங்க. தாயவே வருஷத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறதுக்கு நேரம் இருக்கிற இந்த நகர மக்களுக்கு எப்படிங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும்? கொஞ்சம் நீங்க நினைச்சு பார்க்கணும். நாங்க நினைச்சு பார்த்துட்டோமா? கிராம வாழ்க்கையை பத்தி ரொம்ப அருமையாக ஒரு பெண் வந்து ரொம்ப அருமையா படம் பிடிச்சு பேசினாங்க.